ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்குறோம். அப்புறமா வறுக்கிற தேங்காய், அப்புறமா மல்லி, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஜீரகம், மிளகுங்க. அப்புறமா தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் அப்படியே கடாய் எடுத்து வச்சுங்க. தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் கூடவே சீரகமும் மிளகும் போட்டு வணக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வணக்கி ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் கடுகும் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டுங்க. அதிலே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ஆனால் கருவேப்பிலை இன்றைக்கி இல்லைங்க. கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் புளி கரைசலும் ஊற்றிக்கலாங்க. புளி கண்டிப்பாக அவசியங்க. அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம கருணக்கிழங்கு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருணக்கிழங்கை சின்னதாக அரிஞ்சு நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க. மறக்காமல் கருணக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நாக்கெல்லாம் பிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ தாங்க, சுவையான குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.